பேசிகிட்டு இருக்கிறது 2024 சுதந்திரமான காலம். மக்களாட்சி நடைபெற்றுக்கிட்டு இருக்க காலம். மன்னராட்சினா முழு அதிகாரம், ஏகாதிபத்தியம், அதிக அதிகாரம் மன்னர்கிட்ட தான் இருக்கும். அவர் தான் நீதிபதி, அவர் தான் ஆளுநர், அவர் தான் ஆட்சியாளர். எல்லாமே அவர் தான். எல்லா அதிகாரமும் அவர் கையில் குவிந்து இருக்கும். ஆனால் இப்போ மக்களாட்சி நடந்துக்கிட்டு இருக்குது. யார்கிட்டையும் முழு அதிகாரம் கிடையாது. எந்த அதிகாரிகிட்டும் ஒரு அளவான அதிகாரம்தான் இருக்குது, முழு அதிகாரம் கிடையாது. உதாரணத்துக்கு ஒரு அதிகாரிகிட்ட போய் நம்ம சொல்கிறோம், அவர் வேலை செய்யலைன்னா அவர் மேலே நம்ம புகார் அளிக்கலாம். அவர் இல்லைன்னா இன்னொரு அதிகாரிகிட்ட சொல்லலாம். எந்த ஒரு அதிகாரியும் பொதுமக்கள்கிட்ட அநாகரிகமாக நடந்துக்க முடியாது. அப்படி இருக்க ஒரு சூழ்நிலையில் எந்த ஒரு அதிகாரியும் சட்டத்தை தான் கையில் எடுத்துக்க முடியாது. அது நீதிபதியாக இருந்தாலும் சரி. அப்படி உள்ள காலகட்டம் தான் இது. இந்த காலகட்டத்தில் எல்லார்ட்டையும் ஒரு சிறந்த விஷயம் இருக்குது. அது என்னென்னா சுதந்திரம். எல்லார்ட்டையும் சுதந்திரம் இருக்குது. யார் வேணாலும் எங்கே வேணாலும் வேலை செய்யலாம், எங்கே வேணாலும் போகலாம். யாரும் யாருக்கும் கீழ்ப்படிய வேண்டிய ஒரு அவசியம் இல்லை. இதை மாதிரி ஒரு அதிகமான சுதந்திரம் உள்ள காலகட்டம் இது. இதை நல்ல முறையில் நாம் பயன்படுத்திக்கணும். இந்த சுதந்திரத்தை எல்லா இடத்துலையும் சுதந்திரம் தான். சட்டப்படி ஒரு தந்தை கூட ஒரு பையனை அடிக்க முடியாத ஒரு காலகட்டம். ஆசிரியர் மாணவனை அடிக்க முடியாத காலகட்டம். அப்படி ஒரு காலகட்டமாக இருக்குது. அதனால் சுதந்திரம் அதிகமாக இருக்குது. அந்த சுதந்திரத்தில் நல்ல வழியில் சிறப்பாக பயன்படுத்திக்கிட்டு வாழ்க்கையை வாழுங்க. வாழ்க்கையை சிறந்த முறையில் நல்ல முறையில் அனுபவிங்க.